டாஸ்மாக் ஊழல் நல்லா தெரியும். டாஸ்மாக் கடைக்கு போனீங்களா 10 ரூபா அதிகமாக கொடுத்தா தான் ஒரு பாட்டில் கொடுப்பாங்க. பாட்டில் விலையோட 10 ரூபா கூடுதலாக கொடுத்தா தான் பாட்டில் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக் கடையில் மட்டும் கொள்ளையடிச்சிருக்காங்க. மாசத்துக்கு 450 கோடி. இந்த 4 வருஷத்துல 22,000 கோடி கொள்ளையடித்த அரசு தொடர வேண்டுமா? ஊழல் அரசாங்கம் வேண்டுமா? இது நாம சொல்லல. இன்றைக்கு ஈடி இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் அங்க போய் சோதனை செய்து முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைய தினம் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் அத்தனை பேரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். அதோடு உள்ளாட்சி துறையில பணியாளர் நியமிப்பது, அந்த உள்ளாட்சி துறையில பல துறையில லஞ்சம் பெற்றது. இன்றைக்கு ஈடி அதை கண்டுபிடித்து இந்த அரசுக்கு எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் அறிக்கையே அந்த அறிக்கைக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கல. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஈடி கொடுக்கப்பட்ட அந்த அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு சம்பந்தப்பட்ட துறையை சேர்ந்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு ஊழியர்கள் போராட்டம். தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அவர்கள் குறிப்பிட்டது பழைய ஓய்வு திட்டத்தை வழங்கும்னு சொன்னாங்க, அதையும் கொடுக்கல. அதே போல செவிலியர்கள் அவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தா செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று. இதுவரை அவர்கள் போராடி போராடி கைது செய்யப்பட்டு அவர்களை சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட செவிலியர்கள் நிரந்தர பணியாளராக நியமிக்கப்படுவார்கள். எப்பொழுது பார்த்தாலும் நிதி இல்ல நிதி இல்லைங்கிறார். காற்பந்தை நடத்துறதுக்கு நிதி இருக்குது. அப்பா பெயர்ல பேனா நடுக்கடல்ல வைப்பதற்கு நிதி இருக்குது. ஆனா மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நிதி இல்ல. எப்படிப்பட்ட அரசாங்கமே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார் இன்றைக்கு மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்து விட்டோம் என்று. அவர் கொடுக்கல. நாம போராடி வாதாடி நாம் தாம் உரிமை தொகை இந்த ஏழைகளுக்கு குடும்ப தலைவருக்கு பெற்று தந்திருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.